ஹாய் கைஸ். ஸோ ஐபிஎலோட கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது என்ன எபிசோட்னா கிரேட்டஸ்ட் ஐபிஎல் மேட்சஸ் பீட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் அவுட் வந்திருக்காரு. கவின் வாங்க. ஹாய் கவின், கம் ஆன். ஸோ ஹை டீம், ஹை கைஸ். ஸோ நான் ஃபைன் பண்ண பெங்களூரில் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன் ஃபேன் இவர் தான். நிறைய மேட்ச் இருக்கு மும்பையோட இதில். கண்டிப்பாக. ஸோ நம்ம வின்னிங் மேட்ச் மட்டும் பார்க்கலாம். இப்போ எந்த மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அதுலேயே கிரேட்டஸ்டாக என்ன மேட்ச் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வின்னிங் மூமெண்ட்டாகவே ஹிஸ்ட்ரி சேஸ் தான். 14.1 ஓவர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ என்றைக்குமே நம்ம மெயினில் இருக்கிற மேட்ச் 2014. இது வந்து ஒரு வெர்ச்சுவல் நாக் அவுட் சொல்லலாம். அண்ட் மும்பைக்கு வந்து ஒரு அது ஜெயிக்கணும், நாட் ஒன்லி நார்மலி லைக் 15 ஓவர்கள் ஜெயிக்கணும், ஒரு ரெகுலேஷன் இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ இந்த மேட்ச் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி பார்த்தீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஆல்மோஸ்ட் சேஸபிள் பார்த்தீங்கன்னா 190+. ஓகே, கரெக்டாக பர்டிகுலராக சொன்னால் 190+ன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் பேட்டிங் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ராஜஸ்தானுக்கு என்னென்னா, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, பட் ஆனால் அவங்க தோக்கிறது பார்த்தீங்கன்னா 15 ஓவர்ஸ்க்கு மேலே தோக்கணும். ஜெயிச்சா இன்னும் அட்வான்ஸ், ஏன்னா ஜெயிச்சா அவனுக்கு டேரெக்டாக குவாலிஃபைட் ஆகணும், அதுதான் மேட்ச். ஆனால் மும்பைக்கு அப்படி கிடையாது. 14.1 ஓவர்ஸில் வந்து கன்ஃபார்மாக சேஸ் பண்ணியே ஆகணும். மேட்ச் ராஜஸ்தான் பேட்டிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளேல வந்து பெருசாக அவங்க வந்து ஸ்கோர் பண்ணல. 39 for 1 சம்திங் ஏதோ இல்லை. பவர் பிளேல வாட்சன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாரு. கரெக்ட், வாட்சன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரி அது 13 கரெக்டாக ஸ்கோர் இல்லை, பட் 39 for 1 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அப்புறம் தான் வந்து 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேட்டா சாம்சங், அப்புறம் கருண் நாயர் கரெக்டாக நான் இருக்கு. ஒரு 2ல் கருண் நாயர் பொழக்கலாம், இன்னொரு 2ல் சாம்சங் பொழக்கலாம். தெரியும் சாம்சங் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 19-20 ஏஜ் தான் நினைக்கிறேன் கரெக்டாக. அந்த இயர்ல அந்த ஏஜ் டைம்ல அந்த மும்பை கிரவுண்ட்ல சாம்சங் கண்டிப்பா அடிப்போம். அந்த கான்செப்ட் வந்து என்னைக்குமே மறக்கக்கூடாது. மும்பைனாவே சாம்சங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஆக்சுவலா பவர் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம கையில ஒரு அளவுக்கு இருந்துச்சு. சேட்டா வந்து நம்ம சம்பவம் பண்ணிட்டாரு. திருப்ப வந்து நம்ம உள்ள வரோம், கேம்குள்ள வரோம். ஃபால்கனர் அதை பத்தி நினைக்கிறீங்க? அது வந்து பல்குனர்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அந்த டைம்ல என்ன கேட்டால் நான் அது ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல்ன்ட்டு இல்லை, ஆஸ்திரேலியாவோட சீரீஸில் நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒரு 7 ஓடி அந்த டைம்லலாம் பல்குனர் யாருன்னு காட்டின காலம் அது. அப்போ நீங்கள் பல்குனர் நினைச்சாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு குயிக் நாக் அடிச்சிருப்போம். சரியான டக்கு டக்குன்னு அடிச்சாச்சு. லாஸ்ட்ல ஹாஜ் அவரு ஒரு காட்டு ஃபினிஷிங் போட்டு போனாரு. இந்த அன்னைக்குன்னு பார்த்து பவுலர்ஸ் நம்ம மும்பையில் வந்து பெருசாக எடுபடலினாலும் ஓகே, ஸ்கோர் ஒரு போயிட்டு ஒரு பவுலர் இருந்திருக்காரு ஜஸ்பிரித் பும்ரா, ஒரு மீடியம் பண்ணியிருக்காரு 4 overs 30. அப்போ வந்து அவர் யங் பவுலர். அது ஒரு நல்லா புரிஞ்சுக்கேன். இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அப்போ இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. அந்த சேஸை பற்றி சொல்லுங்க. சேஸை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயும் போல லெஜண்ட் சிமன்ஸ் வர்சஸ் மைக்கேல் ஹெசி. சேஸபிள் பார்க்கும்போது அந்த சீசன் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கரெக்டாக பார்ட்னர்ஷிப் அமையல. அது வேணால் உண்மை தான். ஒரு ஸ்லோயர் பால் மாதிரி போட்டு சிமன்ஸை முடிச்சிடறாங்க. ஹசி ஆக்சுவலாக வந்து துரந்தன் மாதிரியே இருந்திருக்காரு அந்த சீசன் ஃபுல்லாக. ஏன்னா கரெக்டாக அந்த சீசன் தான் கரெக்டாக வந்து அவர் வந்து சென்னையிலேருந்து மும்பை ஷிஃப்ட் ஆகிறாரு. அந்த கரெக்டாக அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் அவர் வேணும்னு சொல்லி பீக் பண்ணி மும்பை எடுக்கிறாங்க அந்த சீசனில். கண்டிப்பாக நல்லா இருந்தது ஒரு மேட்ச்லாம் பார்ட்னர்ஷிப்பு. பட் அந்த மேட்சுங்கும் போது குயிக் ஷாட்டுங்கும் போது, ஏன்னா சிமன்ஸும் வந்து பவர் பிளேயர் தான். ஏன்னா பவர் பிளேயரில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிடுவாங்க. மைக்கேல் ஹெசிங்கிற வந்து எல்லா பொசிஷன்லையும் ஆடாது. ஆனால் ஐபிஎல்ல கரெக்டாக ஓப்பனிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே வராது. அதனால் வந்து அந்த மேட்ச் வந்து அவருக்கு கரெக்டாக சூட்டப் ஆகும். ஆனால் அவ்வளோ நல்லா நாக்கு ஆடிருப்பாரு. 10 பாலுக்கு டக்குன்னு அடிப்போம், 40-50 வந்து டக்குன்னு வந்துடும். அதான் அந்த மாதிரி வந்துடும். பட் மைக்கேல் ஹெசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 பாலுக்கு 20 தான் அடிச்சிருப்பாரு. அடுத்ததான் ஒருத்தர் என்ட்ரி ஆகலாம். அந்த சீசனே வந்து ஒரு ஸ்கேமரா இருந்திருக்கா அப்படி. கரெக்ட் இருந்த ஏன்னா நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக சொன்னா அந்த சீசனே கொஞ்சம் அவுட் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த கேம் ரோஹித் சர்மா அந்த ஸ்டெப் எடுத்திருப்பாரு, கோரியான ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. கரெக்டான மூவ் அது. அந்த வந்தோடனே 2 சம்பவம் பண்ணுவார், டக்கு 2 சம்பவம் பண்ணுவாரு. வந்தாலும் வாட்சன் பால் தான் ஃபர்ஸ்ட் பால் சேஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கவர்ல ஒரு டிரைவ் ஆடுவாங்க, அதுலயே மிடில் ஆஃப் த பேட். அந்த கான்ஃபிடென்ட்டே அவனுக்கு அங்கே வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம நாள், நம்ம இன்னைக்கு காட்டுறோம் அப்படின்னு. மறக்க முடியாத சேஸு.
அந்த சேஸ்லயும் ஒருத்தரை பத்தி குறிப்பிட்டா சொல்லியே ஆகணும். கும்பத் ராயுடு. கும்பத் ராயுடை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த ஒரு நாக்கு வந்து 10 பால்ஸ் ஆக்சுவலா என்ன ஆகும்னா பொலார்ட் அவுட் ஆயிருவாரு, ரோஹித் அவுட் ஆயிருவாங்க. எல்லாமே 9 ஓவர்ஸ்ல 108 கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த 5.4 ஓவர்ஸ் 81 அடிக்கணும் கன்ஃபார்மா. ஸோ இப்போதான் வந்து கோரி ஆண்டர்சன் ராயுடு இந்த ஒரு குயிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு 5-4 நினைக்கிறேன், சடசடன்னு போயிட்டே இருக்கும். கண்டினியூஸா வாட்சன் வருவாப்ல. வாட்சன் வந்து கண்டினியூஸா ஒரு 3 4 அடிப்பான். இல்ல ஆக்சுவலா பிச் பண்ணி போடுவாரு, பின்னாடி அடிப்பான், நல்லா போடுவாரு, அங்க அடிப்பான், திருப்பி லெக்ல சிப் பண்ணுவான், எல்லாமே ஆடுவாரு. ராயுடு வந்து கம்ப்ளீட் பிளேயரா இருப்பாரு அன்னைக்கு மேட்ச்ல வந்து. உண்மையான கும்பத் ராயுடோட நாக்குமே வந்து பெஸ்ட் நாக்கு தான். அண்ட் கோரி ஆண்டர்சன் எப்பெல்லாம் ஸ்ட்ரைக் அடிக்குதோ அப்பெல்லாம் ஒரு 4 ஒரு 6 அளவா அடிட்டு இருந்தா அப்படியே 4-4 வந்துட்டே இருந்துச்சு. ஒரு பேட் ஷாட் இருக்காது, ஒரு எட்ஜ் ஷாட் இருக்காது, எல்லா ஷாட்டுமே எந்த டிராப்புமே வரல அந்த மேட்ச்ல. ஆமா கன்ஃபார்ம் அந்த எந்த டிராப்புமே வராது அந்த மேட்ச்ல. கரெக்டா மிடில் எல்லா பாலுமே வந்து பர்டிகுலரா சூப்பரா மிடில் வாங்கி அடிப்பாங்க. ஆக்சுவலா சொன்ன மாதிரி தான், சீசனே இல்லை, முக்கியமான மேட்ச் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவோம். அது சூப்பரா அடிப்பாரு. தென் அந்த க்ரூஷியல் ரன் அவுட். ஆக்சுவலாக வந்து அது க்ரூஷியல் ரன் அவுட்னா எப்படின்னா ஷாட் வந்து மிஸ் டைம் ஆகிடும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பால் வந்து ஃபுல் டாஸில் வந்து ஸ்கொயரில் வந்து ஒரு 6 அடிச்சிருப்பாங்க கரெக்டா. ஆனால் அதுக்கு அடுத்த பாலே வந்து டக்குன்னு வந்து ஆனோடனே ஆஃப்ல நெவுந்து போயிடுவாரு, மிஸ் அவுட் ஆகிடும். என்ன பண்ணுவான், சரி சிங்கிள் ஓடிடலாம் அந்த கான்செப்ட்ல வந்து ஓடி கிரீஸை தாண்டி ஓடிடுவான். செகண்ட் ரன்னுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சான்ஸ் இருக்கும்போது ஆனால் அவனால வந்து அந்த மேக் பண்ண முடியாது. கரெக்ட், ரொம்ப உள்ள ஓடிடுது. அப்பதான் வராரு ஆதித்யா டாரே. ரொம்ப ஒரு ஓஜி மும்பை பிளேயர் அவரு. அவருக்கு ஒரு சிறந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்ச மேட்ச் அது. ஸோ பார்ட்னர் வராரு. என்னாச்சு கால்குலேஷன் சொல்லிடலாம். ஆக்சுவலா ரன் ஈக்குவல் ஆயிடுச்சு, ஒரு கால்குலேஷன் வந்திருக்கு மேட்ச். அதான் அந்த ரன் அவுட்ல மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஓகேவா, ஆக்சுவலா அங்க வந்து ஒரு சலசலப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன வர போகுது, ஏன்னா நாம லைவ்ல மேட்ச் பார்க்கல, நம்ம டிவியில பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, அந்த டைம்ல வந்து ஒரு சில இதுல வந்து ஒரு சலசலப்பு போகுது, டக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் உள்ள வருது. ராஜஸ்தான் என்ன பண்ணாங்க முதல்ல, டிராவிட்லாம் என்ன பண்றது, ஒரு இதாயிட்டாரு புரியுது, ஓகே நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து கரெக்டா ஒரு 20, ஏன்னா 14.1 ஓவர்ல வந்து சேஸ் பண்ணோம், பட் நம்மளால வந்து டிராப் பண்ணோம். அதுல அந்த டைம்ல என்ன நெக்ஸ்ட் பால் வந்து அது ஒரு ஆப்ஷன் மாதிரி வருது. ரன் ரேட் என்ன மாதிரி ஆப்ஷன்ல போகும்னா, ரன் ரேட் வந்து ஈக்குவலா தான வரும். நம்பர் ஆஃப் ரன்ஸ் அதிகமா போச்சுன்னா பால்ஸ் அண்ட் ரன்ஸ் அந்த கான்செப்ட் இருக்கும். அப்ப பவுண்டரி அடிக்கணும், கண்டிப்பா ஒரு பவுண்டரி போகணும், 4 or 6 கண்டிப்பா அடிக்கணும். அந்த ஈக்குவேஷன்லாம் வந்து நிக்குது. ஆமா, தலைவன் அவங்களாம் வரான். பல்குனர் ஆல்ரெடி அந்த ஃப்ரெண்ட் ஓவர்லயே ஃபுல் ப்ரெஷர், கடைசியா அவன் கரெக்டா வரும்போது தூக்கி போறான் லெக் சைடுல ஒரு ஃபுல் டாஸ், ஒரு சுத்து ஸ்கொயர்ல. மேட்சே வாட்சனுக்கு மூஞ்சியே கிடையாது. ஆக்சுவலா அந்த செலிப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே அந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு ஐகானிக் செலிப்ரேஷன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராயுடு ப்ரோக் பண்ண அந்த மேட்ச் ஓகே கிரவுண்ட்ல விழுந்துருவாரு ஆக்சுவலா கண்டிப்பா, பட் அந்த வின் வந்து ஒரு பெரிய வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அது ரொம்ப சூப்பரான வின்.